டென்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம வந்து டாப் 10ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். அந்த வகையில இதுவும் டாப் 10ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சென்னையில யார் மிகப்பெரிய பணக்காரர்களா இருக்காங்க அப்படின்றத பத்தி பார்த்திருக்கோம். இப்போ சென்னையில பணக்கார இடங்களா ஒரு சில இடங்கள் இருக்கும்ல, அது என்ன அப்படிங்கறத டாப் 10ல பார்த்திடலாம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஊர்க்காரங்க தான் அதிக அளவுல இருப்பாங்க. ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் சரி, எல்லா நாட்டவர்களை சேர்ந்தவர்களும் சரி சென்னையில இருப்பாங்க. சோ வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது மாறி வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. எந்த ஊர்ல யார் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சென்னைக்கு போனா பொழைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு சென்னையில இருக்கு. சோ சென்னையை வந்து ஒரு வளர்ச்சி அடைகின்ற ஒரு நகரமா வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க இன்னும் அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபாரின் கண்ட்ரிக்கு ஈக்குவலான ஒரு பிளேஸா சென்னையை கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதோட விளைவா நம்ம நிறைய விஷயங்களை சென்னையை சுத்தி நம்மளால பார்க்க முடியும். இங்க வந்துட்டு வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய நிறைய மால்ஸ் இருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. மெட்ரோ அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் வந்து நம்ம சிங்கப்பூர், மலேசியால தான் அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல சென்னையில மெட்ரோ ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு. அதுலயும் இன்னும் எவ்வளவு டெவலப் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சென்னையில நிறைய பிளேசஸ் இருக்கு. நிறைய லோ கிளாஸ் பிளேசஸ் இருக்கும், ஹை கிளாஸ் பிளேசஸ் இருக்கும், மிடில் பீப்புளோட பிளேசஸ் இருக்கும். ஆனா ரொம்ப அதாவது விவிஐபிஸ்லாம் இருக்கக்கூடிய பிளேசஸ் அப்படின்னுமே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு தனியாவே ஒரு வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி சென்னையில காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப் 10 பிளேஸை இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன். அது என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்றேன். அதுல 10வது இடத்துல இருக்கக்கூடியது கிண்டி. கிண்டியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரம்ப காலகட்டத்துல ஃபுல்லாவே ஏரி, புல்வெளி இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு. கிண்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கிண்டியை சுத்தி நிறைய முக்கியமான இடங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதுல மெயினா வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி, கிண்டி பார்க்கு, இதை தாண்டி ஐஐடி, அது மட்டும் இல்லாம ராஜ்பவன் அதுவுமே அங்கதான் இருக்கு. அதாவது ஆளுநர் மாளிகை அதுவும் அந்த சைட்ல தான் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பார்ஷான ஏரியாவா கிண்டி மாறிக்கிட்டு இருக்கு. கிண்டி அந்த கத்திப்பாரா ஜங்ஷன் மேல போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல் அந்த சீன் அங்க தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு ரிச்சஸ்ட் பிளேஸா அது இருக்கும். ரொம்ப ஒரு ரிச் லுக்லவே இருக்கும் அந்த இடம் எல்லாமே. அது மட்டும் இல்லாம அங்க 2 ஐடி கம்பெனியும் இருக்கு. அதுவும் வேற லெவல்ல இருக்கும். அந்த கம்பெனி ரொம்ப வருஷங்களா அங்க இருந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் அந்த கம்பெனியோட அழகு வெளியே தெரிஞ்சது இல்லை. ஆனா இன்னைக்கு கிண்டியை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்மளால வந்து கண்கூடா பார்க்க முடியுது. சோ 10வது இடத்துல சென்னையில கிண்டி தான் காஸ்ட்லியஸ்ட் பிளேஸா இருக்கு. சோ அடுத்ததா சென்னையில 9வது இடத்துல அண்ணா நகர் இருக்கு. நிறைய விஐபிஸ் வந்து அண்ணா நகர்ல இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணா நகர்ல வீட்டோட ரெண்டே பாத்தீங்கன்னா மினிமம் 20 + 25,000 அபவ் தான் இருக்குமே. ஏன்னா நார்மலா வந்துட்டு அங்க இருக்கவே இருக்காது. அங்க இருக்க பீப்புளுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே ரிச் பர்சனா தான் இருப்பாங்க. ஸோ ஒரு நார்மல் பீப்புள் வந்து அந்த இடத்துல நம்ம அதிக அளவுல பார்க்க முடியாது. எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அரசியல் பிரபலங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல அப்பார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அண்ணா நகர்ல அண்ணா டவர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடமே வந்து வேற லெவல்ல இருக்கும். அந்த இடமும் வந்து சண்டேஸ்ல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடமா வந்து மாறி இருக்கு. ஸோ சூப்பரா இப்ப எல்லாமே டெவலப் பண்ணிருக்காங்க. அந்த சைட்ல இருக்கக்கூடிய திருவிக்கா பார்க் இப்ப ரீசெண்டா வந்து கவர்மெண்ட் அது பயங்கரமா ரெனோவேட் பண்ணி இன்னைக்கு வேற லெவல்ல கொடுத்திருக்காங்க. சோ அண்ணா நகருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ரிச்சஸ்ட் பிளேஸா தான் இருந்துட்டு இருக்கு சென்னையில. இதுல 8வது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா டி நகர். நமக்கு என்ன வேணாலும் அங்க போய் நின்னோம் அப்படின்னா சுத்தி அவ்வளோ கடைகள் இருக்கு. அங்க இல்லாத பொருட்களே கிடையாது. என்ன வேணாலும் நம்மளால டி நகர்ல போயிட்டு வாங்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் பிளேஸா வந்து டி நகர் இருக்கு. கமர்ஷியல் பிளேஸ்ன்னு சொல்றதை விட ஒரு ஷாப்பிங் பர்ச்சேஸ் பிளேஸா வந்து டி நகர் இருந்துட்டு இருக்கு. இதே டி நகர் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஏரிக்கரையா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த டி நகர்ல வந்து நிக்க கூட முடியாது. அவ்வளோ கிரௌடான ஒரு பிளேஸ் அது. இன்னைக்கு எல்லா ஊர்ல இருந்துமே பொருட்கள் வாங்குறதுக்கும் எல்லா விஷயமும் வேணும் அப்படின்னா இங்க இருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்கவுங்க சேல்ஸ் எல்லாம் பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிசினஸ் பிளேஸா இருக்கு டி நகர். சோ அடுத்ததா 7வது இடத்துல இருக்கிறது நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம். சோ அதுதான் அங்க பெரிய ஃபேமஸா இருக்கும். இதுக்கு முன்னாடி அதே நுங்கம்பாக்கம் ஒரு மாதிரி அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒதுக்கப்பட்ட ஒரு ஏரியா மாதிரி இருந்தது. இன்னைக்கு அந்த நுங்கம்பாக்கத்துல வந்து ஒரே ஒரு
சின்ன கிரவுண்ட், கால் கிரவுண்ட் இடத்த நம்மளால வந்து பார்க்கவே முடியாது. அவ்வளோ அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஸோ நுங்கம்பாக்கத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 15 to 20,000 ரெண்ட்ல தான் வீடு கூட கிடைக்கும். அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் அங்க டெவலப் ஆயிருக்கு. ஸோ சென்னையில வந்து 7th பிளேஸ்ல நுங்கம்பாக்கம் இருக்கு. ஸோ அடுத்ததா சென்னையில 6th பிளேஸ்ல எது காஸ்ட்லியஸ்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலபுரம் தான். ஸோ கோபாலபுரம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது கலைஞரோட வீடு தான். அதுதான் அங்க பெரிய ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கு. அதுதான் ஒரு பெரிய பிராண்டாவுமே இருக்கு. ஸோ அதை சுத்தி நிறைய நடிகர்கள் அங்க இருந்துட்டு இருக்காங்க. கலைஞர் இருந்ததுனால அந்த இடத்தோட வேல்யூ கூடுச்சா, இல்லாட்டி அந்த இடத்தோட வேல்யூவே ஆல்ரெடி பெருசா இருந்ததுனால அங்க கலைஞர் போனாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கோபாலபுரம் அப்படின்னாலுமே ஒரு பெரிய ரிச்சஸ்ட் பிளேஸா தான் இந்த சென்னையில பார்க்கப்படுது. ஸோ அடுத்ததா 5வது இடத்துல இருக்கக்கூடியது திருவான்மையூர். ஸோ திருவான்மையூரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு தல அஜித்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், விக்ரம், இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீச் ஹவுஸ் மாதிரி கட்டி பெரிய லெவல்ல வந்து அங்க இருந்துட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம திருவான்மையூர் அப்படின்னாலே தல அஜித்தோட வீடு அங்க இருக்கு அப்படின்றதுதான் ஒரு பெரிய ஐடென்டிட்டியா வந்து பாத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா விஜய் வந்து அங்க போனாரு. அடுத்ததா விக்ரமும் அங்கதான் ரொம்ப வருஷமா இருந்துகிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து பல நடிகர்கள், பல இயக்குனர்கள்லாம் வந்து திருவான்மையூர்ல பீச் ஓரத்துல ஒரு பெரிய பங்களாவா வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால அந்த இடத்தோட வேல்யூ பல மடங்கு ஏறிடுச்சு. ஸோ திருவான்மையூர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கர ஒரு காஸ்ட்லியஸ்ட் பிளேஸா சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அடுத்து 4வது இடத்துல வடபழனி. வடபழனினாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஏவிஎம் ஸ்டுடியோ தான். ஸோ சினிமாவோட உலகம், சினிமாவுடைய இடம். ஸோ இங்க போனா சினிமாக்குள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தது அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வடபழனியோட லேண்ட்மார்க்கா இருக்கிறது அந்த ஏவிஎம் ஸ்டுடியோன்னு சொல்லப்படுற அந்த பால் இப்பவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ வடபழனியோட ஒரு சினிமா பிராண்ட் அப்படின்னால அது ஏவிஎம் தான். அதனாலே இப்போ வந்து பாத்தீங்கன்னா வடபழனி அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு ரீச்ல போய்கிட்டு இருக்கு. வடபழனியில ஒரு சின்னதா கடை வைக்கணும் அப்படின்னா கூட லட்சக்கணக்கில் வந்து இன்னைக்கு இருக்கு. ரெண்டும் சரி, எல்லா விஷயமும் அந்த அளவுக்கு எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. அங்க போயிட்டு முன்ன மாதிரி ஒரு நார்மல் சின்ன சின்ன கடைகள் நம்மளால பார்க்கவே முடியாது. எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங்கா மாத்திக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வடபழனியில கட்டிட்டு இருக்காங்க. அதுலயும் crore கணக்கு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து ரேட் போய்கிட்டு இருக்கு. ஸோ காஸ்ட்லியஸ்ட் லிஸ்ட்ல நம்ம வடபழனி 4th பிளேஸ்ல இருக்கு. ஸோ அடுத்ததா 3வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடம்பாக்கம். இதுவும் சினிமாவுக்கு பேர் போன ஒரு இடம். அந்த காலகட்டத்துல இன்னைக்கு வளர்ந்த நடிகர்கள் எல்லாரையும் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து நடிக்கணும்னு சொல்லி வெளியூர்ல இருந்து கிளம்பி வந்தது கோடம்பாக்கத்துல தங்கி இருந்தேன், கோடம்பாக்கத்துல நான் சுத்திக்கிட்டு இருந்தேன், கோடம்பாக்கத்துல தான் அப்பெல்லாம் நிறைய சினிமா கம்பெனி இருக்கும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கேரவன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த கோடம்பாக்கம் கிட்ட தான் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். ஸோ அங்கதான் எல்லா கேரவனும் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு கோடம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து வடபழனியை ஒட்டி இருக்கிறதுனால ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு சினிமாக்கான பிளாட்ஃபார்மா தான் பார்க்கப்படுது. கோடம்பாக்கம் அப்படின்னா அது இன்னைக்கு சென்னையோட ஒரு மெயின் இடமா பார்க்கப்படுது, மெயின் இடமா சொல்லப்படுது. கோடம்பாக்கம் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஐடென்டிட்டினா சினிமாவுக்கு போகணுமா, அப்போ கோடம்பாக்கத்துல தான் சினிமா ஆஃபீஸ் இருக்கு, கோடம்பாக்கத்துல தான் எல்லா விஷயமும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய கோடம்பாக்கம் வந்து வளர்ந்துருக்கு, டெவலப் ஆயிருக்கு. ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு விலை மதிப்பில்லாத இடங்கள் மாதிரி இருந்தது. இன்னைக்கு விலைய சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு இடத்துல வந்து கோடம்பாக்கம், வடபழனி போன்ற நகரங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம கோடம்பாக்கம், வடபழனியை சுத்தி ஏராளமான மால்ஸ் இருக்கு, ஏராளமான தியேட்டர்ஸ் இருக்கு, எல்லா விஷயமும் அதுக்குள்ள வச்சிருக்காங்க. அதாவது சினிமால நடிக்க போறது இல்லாம அதை சுத்தி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அங்க இருக்கு. ஆக்டிங் ட்ரைனிங்கா இருக்கட்டும், அண்ட் ஃபைட் ட்ரைனிங்கா இருக்கட்டும், ஸோ எல்லாமே அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிறதுனால சென்னையில காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ்ல 3 and 4th பிளேஸ்ல வடபழனி அண்ட் கோடம்பாக்கம் இருக்கு. ஸோ டாப் 2 லிஸ்ட்டை நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து லிசன் பண்ணுவோம். அதுல டாப் 2ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போயஸ் கார்டன். உங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் வந்து சென்னையில ரிச்சான பிளேஸ் அப்படின்னா போயஸ் கார்டன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கதான் ஜெயலலிதா அவர்களோட வீடு இருக்கு, ஸ்டாலின் வீடு இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் வீடுமே அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் அதே போயஸ் கார்டன் ஸ்ட்ரீட்ல கண்டிப்பா ஒரு குடிசையாவது இருக்கணும்னு நினைச்ச
வச்சவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு பங்களாவே மறுபடியும் கட்டியிருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி சொல்லும் போது தனுஷா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், இந்த மாதிரி அரசியல் பிரபலங்களும் சரி, சினிமா பிரபலங்களும் சரி, இவ்ளோ ஏங்க நயன்தாரா, விக்னேஷ் சிவன் கூட தன்னோட அபிஷியல் ஸ்டுடியோவை போயஸ் கார்டன்ல இருக்கணும்னு பார்த்து பார்த்து ஒரு இடத்த வாங்கி இன்னைக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்ல ஒரு பெரிய ஸ்டுடியோ, ஒரு பெரிய ஆபீஸ் வந்து அங்கதான் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ சென்னையிலே காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ், ரிச்சஸ்ட் பிளேஸ்ல டாப் 2ல இருக்கிறது போயஸ் கார்டன். சோ அடுத்ததா டாப் 1ல இருக்கிறது நம்மளோட இடம் இல்லைங்க, பிரிட்டிஷ்காரங்களோட இடம் அப்படின்னு சொல்லலாம். சோ அடையாறுல இருக்கக்கூடிய போட் கிளப் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான். அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்க சன்லைட்டே அந்த அளவுக்கு உள்ள படாது, அந்த ஸ்ட்ரீட்குள்ள சன்லைட்டே உள்ள படாது. சோ அவ்வளோ ஒரு கிரீனிஷா, அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருக்கும் எப்பவுமே. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரங்கள் ரெண்டு பக்கமும் சூழ்ந்து இருக்கும். அந்த ரோட்ல அவ்வளோ கிளீனா இருக்கும். சின்னதா ஒரு ஒயிட் பேப்பர் கூட அந்த ரோட்ல பார்க்க முடியாது, அவ்வளோ கிளீன் அண்ட் நீட்டா வச்சிருப்பாங்க. பயங்கரமான விவிஐபிஸ்லாம் அங்க இருக்காங்க. போயஸ் கார்டன்ல விஐபிஸ் அப்படின்னா அடையார் போட் கிளப்ல விவிஐபிஸ் இருந்துட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம சிஎஸ்கே பிராண்டோட ஓனருமே வந்து அந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. டிவிஎஸ் கம்பெனி ஓனருமே அங்கதான் இருக்காங்க. இதை தாண்டி நிறைய அரசியல் பெரிய பெரிய மாபெரும் தலைவர்கள்னு சொல்லப்படக்கூடிய நிறைய பேர் அங்க இருக்காங்க. அதுல ஒரு சிலர்னு சொல்லணும் அப்படின்னா கலாநிதி மாறன் வீடு அண்ட் தயாநிதி மாறன் வீடு, இவங்களோட வீடு எல்லாமே அங்க இருக்கு. அண்ட் உதயநிதி கூட அங்க இருக்கிறதாவே ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே நடிகர்கள் அங்க இருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து கமல்ஹாசன் சாரோட வீடும், இன்னொன்னு வந்து அர்ஜுனோட வீடு. இதுக்கு முன்னாடி அர்ஜுனோட வீடு வந்து சாலி கிராமத்துல இருந்தது. இப்போ அந்த வீடு அவர் வித்துட்டு இங்க அடையார் போட் கிளப்ல ஒரு வீடு வாங்கியிருக்காரு. சோ அந்த இடத்துல விவிஐபிஸ் இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு நடிகர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒன்னு கமல் சாரோட வீடு, இன்னொன்னு அர்ஜுனோட வீடு தான். சோ கமல் சார் வந்து ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல தான் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது அவர் ஆபீஸா மாத்திட்டு சோ இப்போ அடையார் போட் கிளப்ல போயிட்டு இடம் வாங்கி ஒரு பெரிய வீடா கட்டிட்டு இருந்தாரு. அது முடிஞ்சு இப்போ அவர் அங்கதான் இருக்கிறதாவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரோட்ல யாருமே பொதுமக்கள் போக கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற விஐபிஸ்லாம் வந்து ஒரு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, கார்பரேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அங்க வந்து பொதுமக்கள் யாரும் உள்ள வரக்கூடாது, அந்த தெருவை சேர்ந்தவங்க மட்டும்தான் வரணும் போகணும், அதுக்கான வண்டிகள் மட்டும்தான் உள்ள விடணும் நீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு கவர்மெண்ட்டோ கார்பரேஷனோ கொஞ்சம் கூட வந்து ஒத்து உழைக்கல. ஏன் அப்படின்னா ரோடு அப்படிங்கிறது பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் சமமானது தாங்க. அந்த பக்கம் போனா ஒருத்தரால சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போக முடியும், டிராபிக் இல்லாம போக முடியும், இல்ல அதை யூஸ் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது யாரையும் எங்களால தடுக்க முடியாது. சோ பொதுமக்களுக்கு ரோடு பொதுவானதுதான், அதுல நீங்களும் போலாம் அவங்களும் போலாம், யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் போயிட்டு சென்னையில இந்த ஏரியா தான் ரொம்ப ரிச்சஸ்ட் ஏரியா அப்படின்ற மாதிரி vlog எல்லாம் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. சோ எல்லாமே எல்லாருக்கும் சமமானதுதான், பொதுவானதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கல்ச்சர் தான் இங்க இருந்துகிட்டு இருக்கு. வீட்டுல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், ஆனா ரோட்ல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்ணிருக்காங்க. சோ நான் சொன்ன மாதிரி இந்த போட் கிளப் அப்படிங்கிறது நம்ம தமிழ்காரங்களோடது கிடையாது. இதுக்கு முன்னாடி அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் அங்க வந்து கிளப் வச்சிருக்காங்க. அவங்களோட பிசினஸ் ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அவங்க அங்கதான் ஸ்டே பண்ணுவாங்க. அப்படி வரும்போது நிறைய பிரமுகர்கள் நிறைய தலைவர்கள் அங்க வந்து போவாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயமா போக ஆரம்பிச்சுதான் அந்த ஏரியா அவ்வளோ டெவலப் ஆச்சு. இப்போ அவங்க எல்லாம் வெளியேறிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் நம்மளோட சென்னையை சேர்ந்தவங்களும் ஒரு பெரிய விவிஐபி கேட்டகரியில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த போட் கிளப்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த போட் கிளப் அப்படிங்கிறது தான் சென்னையில ஒரு ரிச்சஸ்ட் பிளேஸா, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காஸ்ட்லியஸ்ட் பிளேஸா பார்க்கப்படுது. ஸோ நான் சொன்ன இந்த காஸ்ட்லியஸ்ட் பிளேசஸ் இன் சென்னையில உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.